அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எச்சரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறேங்க. வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அதி புத்திசாலியா இருப்பாங்க, சாமர்த்தியசாலியா இருப்பாங்க, யோசனைக்கும் சிந்தனைக்கும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. கொள்ளை அழகுக்கு சொந்தக்காரவங்களா இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ரிஷபம் ராசிக்காரங்க பார்த்துக்குவாங்க. ஆமாங்க, ரிஷபம் ராசிக்காரங்களை மட்டும் நீங்க உறவுகளா பெற்றிருந்தா போதும், அவங்க பார்த்துக்காங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை. சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க, பொது நலத்தோட வாழ்வாங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க, மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. குடும்ப நலனுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க. கள்ள கபடம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க, வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க. நல்லது கெட்டது தெரியும், உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனாலயே என்னமோ இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க. தெய்வத்தை மட்டும் கண்கண்ட தெய்வமா நினைப்பாங்க. கடவுள் சொன்னா அதன்படிதான் நடப்பாங்க. மற்றவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு தருவாங்க, மரியாதை தருவாங்க. எல்லா விஷயத்திலையும் அறிவறிந்து செயல்படுவாங்க. பழகும் பொழுது 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒருத்தவங்கிட்ட பழகுவாங்க. அன்பால இவங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் குறைவா இருக்காங்க. திட்டமிட்டு கடினமான காரியத்தை கூட வெற்றி அடைஞ்ச அளவுக்கு செஞ்சிருவாங்க. பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் தைரியத்தோட செயல்படுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க மிகவும் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. மனசாட்சிக்கு விரோதமா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்கங்க. பெரியவங்களுக்கு மரியாதை தருவாங்க. சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நிமிஷமும் பாடுபடுவாங்க. இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட இவங்கனால திறக்க முடியும். அன்பாலேயே எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க. இவங்கள அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகளை கூட இவங்களுடைய அழகான பேச்சால நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை அதிக லெவல்ல இருக்குதுங்க. நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு திறமைசாலியா இருக்காங்க. கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருபெயர்ச்சியால உறவுகள் கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருத்துக்கணும். வாக்கு கொடுக்கும் போது கவனமா இருக்கணும். குருபெயர்ச்சியால பணவரவு அதிக லெவல்ல இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் மலர்கள் வச்சு பூசை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் மேலும் அதிக அளவுல நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களே, மனதை மற்றும் ஒரு நாளும் கோவப்பட்ட வச்சுக்காதீங்க. மனசை தெளிவா வச்சுக்குங்க. எப்போதுமே மனசை கோபமா இல்லாம சந்தோஷமா வச்சுக்குங்க. சந்தோஷத்தோட இருந்தாதாங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்குங்க. அசுரர்களின் குருவான சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்க. சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம் கூறி சுக்கிர பகவான்
பகவான் எல்லா காலத்திலும் வரங்களை தந்து வாழ வைக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேனுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க சரியான கடன் பிரச்சனை மற்றும் குடும்பத்துல சிக்கலுடன் கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா கஷ்டமும் நீங்கி வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் பிறக்க போகுது, தெளிவு பிறக்க போகுது. முன்னேற்றமே ஏற்படக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய போறாருங்க. ரிஷபம் ராசியின் வாழ்க்கையில குரு பகவான் உங்களை பாதுகாத்து நிக்க வந்துட்டாருங்க. இதுவரைக்கும் குரு பகவானால எதுவும் செய்ய முடியலைன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இப்போது அவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய வந்துட்டாரு. ரிஷபம் ராசிக்காரங்களே, உங்களை அடையாளம் இல்லாம ஒழிக்க பாக்குறவங்க எல்லாரும் காணாம போக போறாங்க. சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கிட்டாங்க. கெட்டது செய்யறவங்க நல்லா இருக்காங்க. நல்லது செய்யக்கூடிய நாம ஏன் பலிகடா ஆகணும் என்பது அளவுக்கு உங்க வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனா குரு பகவான் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டி வந்துட்டாரு. இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்க போகுது. எண்ணங்கள் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுதுங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, மனசில் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தைரியத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில எந்த மாற்றமும் நடக்கல என்று நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க. நடக்காது என்று ஆதிக்கத்தோட நம்பாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும், நல்லதும் நடக்குங்க. சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவானை கெட்டியா பிடிச்சுக்கங்க. குரு பகவான் சாதகமா வரக்கூடியவர். சுக்கிர பகவானுடைய நிலை சரியாக இருந்துட்டா போதும். மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு இல்லாம நீங்க தப்பிச்சிடலாம். கிரகங்கள் சரியில்லாதது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருந்துச்சு. ரிஷபம் ராசிக்காரங்க, உங்க வாழ்க்கையில கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. இனி உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் அனைத்தும் காணாம போக போகுது. இன்பங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா வரப்போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். தேடி வந்தவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அவங்கள வாழ வைக்கும் வள்ளல் தான் ரிஷபம் ராசிக்காரங்க. ஆனா பச்சோந்திகளுக்கு ஆதரவு கரம் நீட்டி உங்களுடைய அன்பு வாரி வாரி வழங்கிடுறீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கெட்டு போய் நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க விழிப்புணர்வோட இருக்க போறீங்க. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த இடத்துல இந்த சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சுங்க. இதுவரையிலும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் சகல வகையிலும் பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்துட்டே இருந்திருக்கும். இப்போது இவர் 2ஆம் இடத்துக்கு வராருங்க. இதனால நிம்மதி பிறக்க போகுது, தடைகள் விலக போகுது, பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூட போகுது. வீட்டிலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பண கஷ்டம் நீங்கி பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. சொல்ல போனாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்குள்ள 4 பேர்கிட்ட கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டியிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4 பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற போகிறீங்க. பண கஷ்டம் நீங்கி பணப்புழக்கம் நல்லா இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. உறவுக்காரங்க தேடி வரப்போகிறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், தனியார் வேலை கிடைக்கும், சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள் இல்லம் தேடி வரப்போறாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வங்கியில் அடகு வச்சிருந்த வீட்டு பத்திரத்தை நீங்கள் மீட்டு வரப்போறீங்க. கூட பிறந்தவங்க
பிடிக்காதவங்க கிட்ட இருந்து உரசல் போக்கு நீங்க போகுது. உங்க கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன் எல்லாருமே உங்ககிட்ட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க. சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுது. உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே அடங்கி போக போறாங்க. கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரப்போகுது. அடகு நகைகளை மீட்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு. வதந்தி வீண் பனையில இருந்து நீங்க விடுபட போறீங்க. இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ரிஷபம் ராசி அன்பு உள்ளங்களே, குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கறாரு. எதிர்பார்த்த பணம் கிடைக்குங்க. திட்டமிட்டபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. படிக்கிறதுக்கு வெளிநாடு போவீங்க, வேலைக்காக வெளிநாடு போவீங்க, குடும்பத்தோட வெளிநாடு போய் செட்டில் ஆயிருவீங்க. நீங்க நினைச்சபடி நல்ல சம்பளத்துல வேலைகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல வரன் அமையும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அனைத்துமே தடைகளின்றி நடக்க போகுதுங்க. திட்டமிட்டபடி உங்களுடைய ஆசைகள் நடக்குங்க. விசா கிடைக்கும் வெளிநாடு போறதுக்கு. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரு. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். பிரபலங்கள் கிட்ட உங்களுக்கு நட்பு கிடைக்கும். விஐபியோட நட்பு கிடைக்கும். ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கி அதுல வெற்றி பெற போறீங்க. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலனா இருப்பாங்க. சகோதரனுக்கிடையோ சகோதரிகளிடையோ திருமணம் நடக்காம இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய திருமணம் முடியுங்க. வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர போறீங்க. புதுசா வீடு கட்ட போறீங்க. புதுசா தொழில் தொடங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கைய புதுவிதமா தொடங்க போறீங்க. வியாபார ஸ்தலத்தை உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்க போறீங்க. வாடிக்கையாளர்களை விரும்பி வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க. எல்லாரும் உங்களை தேடி தேடி வருவாங்க. வாடிக்கையாளர்கள் எல்லாருமே உங்க வியாபாரத்தை தேடி பழைய பாக்கிகள் எல்லாம் உங்களுக்கு வசூலாக போகுது. வியாபாரத்துல உங்களுக்கு இரட்டை பண லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு இரட்டை பண லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்க குறை சொல்ல இருந்த எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இணக்கமா மாற போறாங்க. உங்களுக்கு ஆதரவா மாற போறாங்க. பதவி உயர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சியானது மிகப்பெரிய ஜாக்பாட்டா இருக்குதுங்க. அதுவும் ஷேர் மார்க்கெட் துறையிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இரட்டி பண லாபம் கிடைச்சே தீருங்க. ரிஷபம் ராசிக்காரங்க, தயவு செஞ்சு யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க. தேவையில்லாம வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தாங்க கஷ்டமா இருக்கும். அதனால கவனமா இருந்துக்குங்க. உங்களுக்கான வேலையை நீங்க பத்திரமா பார்த்துக்குங்க. உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து தாங்க முடியாத அளவுக்கு இலக்குன மனசு இருக்கிறவங்க தான் நீங்கங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு நாளும் குறை வைக்க மாட்டாரு. உங்க எண்ணம் போலயே உங்க வாழ்க்கையும் நல்லதாவே இருக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குருவால நோய் நொடி விலக போகுது. தொழில மாற்றம் எல்லாம் வரப்போகுதுங்க. இடமாற்றம் வரப்போகுது. வெளிநாட்டுல வேலை உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்க போறீங்க. உயர்கல்வியில நல்ல மதிப்பெண் பெற்று உங்க படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு முன்னேற்றமான காலம் வந்துருச்சு. வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். கௌரவம் அதிகரிக்கும். மதிப்பெல்லாம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு யோகம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் எல்லாம் உண்டாக போகுதுங்க. பண வரவு கொட்ட போகுதுங்க. பண விஷயத்துல மிகப்பெரிய குறை இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க கையில அதிக அளவுல பணம் இருக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாருங்க. பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் தொழில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி வியாபாரம் தொழில எல்லாம் முன்னேற்றம் காணப்பட போறீங்க. எல்லா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா
இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு குலதெய்வத்தை மனதார வணங்கி வாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே நடந்தே தீருங்க. அதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். குருவோட அருள் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகரோட ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கி வாருங்க. முருக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையே சுபிட்சமா இருக்குங்க. குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வாங்க. உங்க வாழ்க்கையே மங்களகரமா இருக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் எண்ணம் போலவே உங்க வாழ்க்கையும் சிறந்து விளங்கும். நன்றி, வணக்கம்.